வணக்கம். இன்னைக்கு நம்ம மாதங்கி முத்திரை தான் நம்ம செஞ்சு பார்க்க போறோம். இந்த மாதங்கி அப்படின்னு சொல்லும்போது ஒரு பெண் தெய்வத்தினுடைய பேர். இப்ப பெண் தெய்வம் அப்படின்னு எடுக்கும்போது நம்ம சக்தி அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்ப சக்திகளை ஒன்று சேர்க்கக்கூடிய ஒரு முத்திரை தான் இந்த மாதங்கி முத்திரை. இந்த முத்திரை செய்யறதுனால நிறைய நன்மைகள் இருக்கு. குறிப்பா நமக்கு முகத்துல இருக்கக்கூடிய இறுக்கம், குறிப்பா தாடையில இருக்கக்கூடிய இறுக்கம், இதெல்லாம் போகிறதுக்கு இந்த முத்திரை உதவியா இருக்கும். இப்ப தாடை பகுதி ஏன் இறுக்கம் ஏற்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மனதுல ஏற்படக்கூடிய இறுக்கம் தான். இப்ப மனம் இறுக்கம் ஏற்படும் போது நமக்கு தாடை பகுதியில இறுக்கம் ஏற்படும், முகத்துல ஒரு இறுக்கம் ஏற்படும். அந்த இறுக்கத்தை எல்லாம் குறைத்து நல்ல தளர்வடைய செய்யக்கூடிய ஒரு முத்திரை. மன இறுக்கத்தையும் குறைத்து மன அமைதியையும், அதே மாதிரி எப்ப பார்த்தாலும் ஒரு பயம் கவலையோட இருப்பாங்க. அப்ப அந்த பயத்தையும் கவலையையும் போக்கக்கூடிய ஒரு பெஸ்டான முத்திரை இந்த மாதங்கி முத்திரை. அடுத்து பாத்தீங்கன்னா, பெண்கள் ஒரு 13, 14, 13 வயதுல இருந்து இந்த பூப்படைதல் அப்படின்ற பருவம் வந்துடும். சில பேர் 15, 16 வயது வரைக்கும் கூட அந்த பருவம் எழுத மாட்டாங்க. அப்ப அந்த மாதிரி இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளுக்கு இந்த முத்திரை உதவியா இருக்கும். இந்த மாதங்கி முத்திரையை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வரும்போது பூ பெய்துதல் அப்படின்ற நிகழ்வு கரெக்டா நடக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா, முக்கியமா நமக்கு நோய்கள் வர்றதுக்கான இடம் 2. ஒண்ணு வயிற்று பகுதி, இன்னொன்னு நம்மளுடைய செஸ்ட் மார்பு பகுதி. ஏன்னா வயிற்று பகுதியில இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் அங்க சேரும்போது நமக்கு அதிக நோய் வரும். அதே மாதிரி நுரையீரல்ல சேரக்கூடிய அந்த கழிவுகளும் நிறைய நம்ம நோய் உண்டு பண்ணும். இப்ப இந்த முத்திரை பார்த்தீங்க அப்படின்னா, இதை தொடர்ந்து நம்ம செஞ்சுக்கிட்டே வரும்போது இது சோலார் பிளக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சக்கரத்தை அங்க சுத்தி இருக்கக்கூடிய அந்த சக்கரத்தில் உள்ள தடைகளை போக்கி சுத்தி இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளையும் ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கான ஒரு முத்திரை. இப்ப முதல்ல நம்ம வயிற்று பகுதி அப்படின்னு எடுத்துக்கும் போது நம்ம கல்லீரல், மண்ணீரல், சிறுநீரகப்பை, சிறுகுடல், பெருங்குடல், வயிற்று சுத்தி இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளும், முக்கியமா கணையம், இதெல்லாம் இயக்கி நல்ல ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு இந்த முத்திரை உதவியா இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா, நம்ம செஸ்ட் பகுதி அப்படின்னு சொல்லும் போது இதயத்தை நல்லா இயக்கி இதயத்துக்கு நல்ல சக்தி ஓட்டத்தை கொண்டு செல்லு, நல்ல இதயத்தை நல்ல ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கும், இதயத்துல ஏற்படக்கூடிய அந்த தடைகளை எல்லாம் நீக்கி ரத்த ஓட்டத்தை உடல் முழுவதும் சீரா கொண்டு போறதுக்கு இந்த முத்திரை பயனுள்ளதா இருக்கும். அதே மாதிரி நுரையீரல், நுரையீரல் சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும் இந்த முத்திரை ஒரு நல்ல ஒரு தீர்வை கொடுக்கும். அப்ப முக்கியமான ராஜ உறுப்பு எது அப்படின்னா நம்மளுடைய நுரையீரலும் இதயமும். இந்த ரெண்டையும் நல்லா இயக்கிறதுக்கான ஒரு பெஸ்டான முத்திரை இந்த மாதங்கி முத்திரை. அடுத்தபடியா பாத்தீங்கன்னா, நம்ம மூளை செல்களை, அப்ப மூளை செல்கள்ல உள்ள ஹைப்போதலமஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நரம்பு மண்டலத்தை இயக்கக்கூடிய வல்லமை இந்த முத்திரைக்கு உண்டு. அப்ப அது இயக்கும் போது என்ன ஆகுதுன்னா, படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படைப்பு திறன் அதிகமாகும். அதே மாதிரி கிரகிக்கு திறன், எல்லாத்தையும் உள் வாங்கிக்கக்கூடிய அந்த திறன் அதிகமாகும். புத்தி கூர்மை, அதே மாதிரி கலைத்திறன், பேச்சுக்கலை, இந்த மாதிரி எல்லாத்துலேயும் சிறந்து வரக்கூடிய ஒரு ஆற்றலையும் சக்தியையும் கொடுக்கக்கூடியது இந்த மாதங்கி முத்திரை. இன்னும் ஒண்ணு பாத்தீங்கன்னா, நமக்கு நிறைய இருக்கக்கூடியது இந்த மாணவர்களுக்கு படிக்கும் போது ஒரு பயம்லாம் இருக்கும். அந்த பயத்தை போக்கி நல்ல தெளிவா தைரியமா தன்னம்பிக்கையோட வச்சுக்கிறதுக்கும் இந்த முத்திரை நல்ல யூஸ்ஃபுல்லான முத்திரையா இருக்கும். இது உடல் மனம் ரெண்டையும் நல்ல சீரா வச்சுக்கிறதுக்கும் ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கும் ஒரு பெஸ்டான முத்திரை இந்த மாதங்கி முத்திரை. இப்போ இதை எப்படி செய்யறது அப்படின்றத நம்ம செஞ்சு பார்க்கலாம். இந்த 2 கைகளையும் பயன்படுத்தி தான் இந்த முத்திரையை செய்ய போகிறோம். எல்லா முத்திரையும் போல இந்த முத்திரையும் செய்யறதுக்கு ஒரு விரிப்பு போட்டு அது மேலே நீங்கள் சுகாசனம் இல்லை பத்மாசனம், உங்களால் எந்த ஆசனத்தில் உட்கார முடியுதோ அந்த ஆசனத்தில் உட்காந்துக்கலாம். எம்டி சமத்தில் செய்யறது பெஸ்ட்டாக இருக்கும். அதேமாதிரி ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் இந்த முத்திரையை செய்யலாம். ஒரே டைம்ல 20 நிமிஷம் நம்ம செய்ய முடியல அப்படின்னா 10 நிமிஷம், காலையில ஒரு 10 நிமிஷம், மாலையில ஒரு 10 நிமிஷம், இந்த மாதிரி பிரிச்சும் செய்யலாம். செஞ்சுக்கிட்டே வரலாம், தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வரலாம். இது உடலையும் மனதையும் மேம்படுத்தக்கூடிய ஒரு முத்திரை. இப்போ இந்த முத்திரையை 2 கைகளையும் நல்லா அப்படி கோத்துக்கிட்டு இந்த விரல்கள், இந்த கட்டை விரலும் ஆள்காட்டி விரலையும் ஜாயின் பண்ணிக்கிறோம். 2ஐயும் ஜாயின் பண்ணிக்கிட்டு மற்ற விரல்கள் எல்லாம் அப்படி கோத்து வச்சுக்கிட்டு இந்த கைகளை கொஞ்சம் நல்லா டைட்டாக முடிக்கலாம். அது உள்ள கேப் இல்லாமல் நல்லா டைட்டாக முடிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த நடு விரல் இருக்கு இல்லைங்களா, இப்போ இந்த நடு விரலை சேர்த்துக்கலாம். மற்ற விரல்களை கொஞ்சம் அழுத்தி நல்லா மூடிக்குங்க, நல்லா இது பண்ணிக்கிட்டு இந்த நடு விரலை நம்ம சேர்த்துக்கும் போது இது நம்ம ஆகாயத்துக்கான விரல். ஆகாயத்தை குறிக்கக்கூடிய விரல் நடுவிரல். இப்ப இந்த 2ஐயும் சேரும் போது இங்க சக்தி ஒன்று சேருது. அப்ப எங்க வச்சுக்கலாம்னா இந்த நெஞ்சுக்கு நேரா வச்சுக்கலாம்.
இப்படி வச்சுக்கிட்டு இந்த கை பாருங்க இப்படி சேர்த்து வச்சுக்கணும், இங்க கேப்பே இருக்கக்கூடாது. அதே மாதிரி இந்த விரல்கள்லாம் சேர்த்து வச்சு இந்த நடு விரல் மட்டும் ஜாயின் பண்ணியிருக்கணும். இப்ப நெஞ்சுக்கு நேரா இந்த முத்திரையை வச்சுக்கலாம். இதயம் இந்த இந்த இடத்துல சக்தி எல்லாம் குவியுது, அதே மாதிரி இங்கேயும் குவியுது. அதே மாதிரி இந்த சக்தி உடல் முழுவதும் பரவுது. தாடையில உள்ள இறுக்கத்தை போக்குறதுக்கு மேல் நோக்கி இந்த சக்தியை கொண்டு போகுது. அப்ப இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு 5 to 20 நிமிஷம் இந்த முத்திரைகளை செய்யலாம். கண்களை மூடிக்கலாம். மூடிக்கிட்டு உங்க மனதை இதயம், இந்த இதயத்தை சுத்தி அநாகதம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சக்கரம் இல்லை, இதயத்துல உங்க கவனம் இருக்கட்டும். கவனம் முழுவதும் இதயத்துல இருக்கட்டும். மூச்சு இயல்பா போய்கிட்டு இருக்கட்டும். இந்த இடத்துலயே கவனிக்கலாம். இந்த எண்ணங்கள் எங்கேயும் சிதறாம மனம் முழுவதும் இதய மையத்திலேயே இருக்கட்டும். இந்த மாதிரி வச்சுக்கிட்டு 5 நிமிஷத்துல இருந்து 20 நிமிஷம் வரைக்கும் தொடர்ந்து செஞ்சு பாருங்க. நல்ல ஒரு பயனுள்ள முத்திரை. ஒரே டைம்ல செய்ய முடியல, 2 வேலையா கூட நீங்க பிரிச்சு செய்யுங்க. ஒரு பெஸ்டான முத்திரை செஞ்சு பாருங்க. அடுத்த ஒரு முத்திரையோட உங்களை சந்திக்கிறேன்.